இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை என்ன சமையல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் எழுந்தது 6:30 மணிக்கு தான். அதுக்கு முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பார்க்குறவங்க அப்படியே கொஞ்சம் லைக் பட்டன் தட்டி விடுங்க. வியூஸே வரதில்லை இப்போல்லாம். நான் இனிமேல் வீடியோ போடுறதே ஸ்டாப் சாப்பிடலாம் யோசிச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் யாருமே வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே, உங்களை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், பண்ணுங்கள். அடுத்து இங்கே வந்துட்டு முதல்ல ரைஸ் கழுவி போட்டு சாதம் வந்தாச்சு. அடுத்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருட்டாக்கிறது புளிச்சக்கீரை அரைக்கீரை ரெண்டும் போட்டு பருப்பு போட்டு கடைஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு சைட் டிஷ் வந்து இங்கே வாழைக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன். அடுத்து இங்கே முட்டை பொரியல் பண்ணியிருக்கேன், வெங்காயம்லாம் போட்டு. அப்புறமா வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் தயிர் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா எங்கள் ராகி கூழ், கேழ்வரகு கூழ் தான் செஞ்சுருக்கேன். இது எனக்கு தான் கரைச்சி வச்சுருக்கேன் தயிர் போட்டு. அதுக்கு வந்து சின்ன வெங்காயம், இங்கே வந்து மிளகாய் வறுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து நேற்று வறுத்த நெத்திலி கருவாடுமே இருக்குது. அடுத்து இங்கே வந்து தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். மறந்துட்டேன் பாருங்கள், மசாலா தோசை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கு உருளைக்கிழங்கு கொஞ்சம் இருக்குது, அதுக்கு வந்து தோசை போட போகிறேன். அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து தேங்காய் போட்டுக்கடலை சட்னி. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு சமையல். பார்த்திங்கன்னா லைனாக இருக்கும், தின்ன போகிறது என்னமோ எப்படியோ அப்படி போகும் உள்ள, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து லஞ்சுக்கு வந்து பேக் பண்ணிட்டேன். கீரை சாதம், வாழைக்காய், முட்டை பொரியல், அடுத்து இன்னும் தயிர் சாதம். இது அதிகம் போல் எனக்கு தெரியுது. ஓகே, எடுத்து வச்சு நம்ம அடுத்து தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். மிக்சிங்க மசாலா தோசை சுட்டுட்டேன். ஆளுக்கு ஒரு தோசை தான். இது வந்து என்னோடய பையனுக்கு ஒரு மசாலா தோசையும் தேங்காய் சட்னியும் வைக்கிறேன். அவன் சாப்பிட்டு அவன் கிளம்பினோன்னா அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு சுடணும். அவளுக்குமே ஒரு தோசை சுட போகிறேன். நான் வந்து கூழ் தான் குடிக்கலான்னு இருக்கிறேன். கூழுக்கு சூப்பராக இருக்கும் வெய்ய காலத்தில். கூழ் ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அந்த ரெசிபியை போடுறேன். ஆல்ரெடி நிறைய முறை போட்டிருக்கேன். ஈஸி மெத்தடும் அது சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.